வெல்கம் டு ஆட்டோகேட் டியூட்டோரியல். ஓகே, இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸ் டூலில் லேஅவுட் டூல்ஸில் சின்க்ரோனைஸ் வியூபோர்ட் அப்படின்னா என்னென்ட்டு பார்க்க போகிறோம். சின்க்ரோனைஸ் வியூபோர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 வியூபோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வியூபோர்ட்டை பேஸ் பண்ணி மீதி இருக்கிற வியூபோர்ட்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறது தான் இந்த ஆப்ஷன். புரியல? இப்போ 4 வியூபோர்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் 4 வியூபோர்ட்லேயும் தெரிஞ்சுட்டு இருக்குது. இப்போ நான் 2வது வியூபோர்ட்டில் போயிட்டு சம்திங் என்னவோ ஒர்க் பண்ணுறேன், ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணிவிட்டு என்னென்னவோ ஒர்க் பண்ணுறேன். அதே போல் 4வது வியூபோர்ட்லேயும் போயிட்டு சம்திங் என்னென்னவோ பண்ணுறேன். அடுத்தது 3வது வியூபோர்ட்லேயும் போயிட்டு என்னென்னவோ ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி வேணும், அதாவது பார்க்குறதுக்கு ஒரே வியூபோர்ட் மாதிரி இருக்கணும், அதாவது எல்லா ஆப்ஜெக்டையும் பார்க்கணும், ஆனால் 4 வியூபோர்ட் வந்து அப்படியே தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்க்ரோனைஸ் வியூபோர்ட்னு கொடுக்கலாம், இல்லை Vpsyncனு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வியூபோர்ட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எந்த வியூபோர்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோமோ அந்த வியூபோர்ட்டில் இருக்கிற ஜூம் ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் 2வது இது 3, 4ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வியூபோர்ட்டில் என்னென்ன ஜூம் வியூ இருந்ததோ அந்த ஜூம் வியூ வந்து எல்லா வியூபோர்ட்டுக்கும் அப்ளை ஆகும். சேம் டைம் ஃபஸ்ட்டு வியூபோர்ட்டில் என்ன ஆப்ஜெக்ட்லாம் மறைஞ்சு இருந்ததோ அந்த மறைஞ்சிருந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் அப்படியே கனெக்டடாக நமக்கு வந்து ஒரே வியூவாக நமக்கு வந்து தெரியும். ஓகே, thank you for watching.